ஸோ இன்னைக்கு நாம மீட்டர் பிரிட்ஜ் டிஸ்கஸ் பண்ண போறோம். மீட்டர் பிரிட்ஜ் ஜஸ்ட் வீஸ்டோன் பிரிட்ஜோட மாடிஃபைடு வெர்ஷன் தான். ஆல்ரெடி வீஸ்டோன் பிரிட்ஜ் இருக்கு. அப்ப அதை ஏன் மாடிஃபை பண்ணி மீட்டர் பிரிட்ஜுக்குள்ள போகணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அப்ப அதுக்கு நாம போன சண்டே படிச்ச வீஸ்டோன் பிரிட்ஜ்ல இருக்கிற சில முக்கியமான பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணாதான் என்ன ஆகும், ஏன் மீட்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிற அந்த பிளான் கிடைக்கும். அதுக்கு நான் வீஸ்டோன் பிரிட்ஜை டிரா பண்ணிக்கிறேன். வீஸ்டோன் பிரிட்ஜ்ல 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். மேல ஒரு சர்க்கியூட், அதுல உள்ள 2 ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல இருக்கும், அதை PQ நேம் பண்ற. கீழே ஒரு சர்க்கியூட், அதுலயே 2 ரெசிஸ்டார் சீரீஸ்ல இருக்கும், அதை RS நேம் பண்ற. இந்த சர்க்கியூட்டையும் இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு ஒரு கால்வனா மீட்டர் வழியா கனெக்ட் பண்ணும். இந்த மாதிரி 2 எண்டை கனெக்ட் பண்றதுனாலதான் இதை பிரிட்ஜ்னே சொல்றோம். அண்ட் ஆல்சோ இந்த சர்க்கியூட் வேலை செய்யறதுக்கு ஒரு பேட்டரியும் கனெக்ட் பண்ணிட்டேன். மீன்வைல் வீஸ்டோன் பிரிட்ஜோட பர்பஸ் என்ன? எதுவும் எழுத வேணாம். வீஸ்டோன் பிரிட்ஜோட பர்பஸ் என்ன? அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா அதோட பர்பஸ். சப்போஸ் இந்த 4 ரெசிஸ்டார்ல எஸ்ஸோட வேல்யூ தெரியலன்னா அதை இந்த சர்க்கியூட் வச்சு என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலா ஒரு ரெசிஸ்டாரோட வேல்யூ தெரியலன்னா அதை வீஸ்டோன் பிரிட்ஜ் வச்சுதான் கண்டுபிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. வேற சில மெத்தட்லாம் இருக்கு, சூப்பர் மெத்தட்லாம் இருக்கு. ரெசிஸ்டாரோட டிசைன் ஃபார்முலா இருக்குல்ல, R is equal to rho L by A, இததான் மேனுஃபேக்சரர் யூஸ் பண்றாங்க. இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓம்ஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு சூப்பரா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏற்கனவே நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஓம் தான் ஆஃபர் பண்ணுது. இப்படி ஆல்ரெடி நிறைய மெத்தட் இருக்கிறப்ப வீஸ்டோன் என்ன பண்றாருன்னா அவரோட ஸ்டைல்ல இன்னொரு மெத்தடை கொடுக்குறாரு. இந்த மெத்தட் படியும் நீங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுல சில பிரச்சனை வருது, அதை ரெக்டிஃபை பண்றதா மீட்டர் பிரிட்ஜ். அப்ப இதுல என்ன பிரச்சனை தெரிஞ்சாதான் அதை எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு யோசிக்க முடியும். ஓகே, அப்ப என்ன, இப்ப இதான் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா, கரண்ட் லா அப்ளை பண்ணி சில ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அப்படிதான் போன வாரம் டெரைவ் பண்ணோம். கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா, கரண்ட் லா அப்ளை பண்ணா நீங்க கரண்ட்ஸை மார்க் பண்ணுங்க. பேட்டரியில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் ஐன்னு போடுறேன். இது I1, இது I2, அதுக்கப்புறம் இது I3, இது I4, அப்புறம் கால்வனாமீட்டர்ல இருக்கிற கரண்ட் IG. இந்த ஜங்ஷன் ஏன் டினோட் பண்றேன், இது B, இது C ன்னு டினோட் பண்றேன், இது D. சில ஜங்ஷன்ஸ்ல கிர்ச்சாஃப் கரண்ட்ல அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். சில லூப்ல கிர்ச்சாஃப் வோல்டேஜ்ல அப்ளை பண்ணி என்ன பண்ணும், ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படி இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு வீஸ்டோன் பிரிட்ஜ்ல ஒரு முக்கியமான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்ன கண்டிஷன்? பேலன்ஸ்டு கண்டிஷன். பேலன்ஸ்டு கண்டிஷன்ல கால்வனாமீட்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஜீரோவா இருக்கும். எப்படி பேலன்ஸ்டு கண்டிஷன்னா என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல உள்ள பொட்டன்சியல் VB-யும் இந்த பாயிண்ட்ல உள்ள பொட்டன்சியல் VD-யும் ஈக்குவலா இருக்கும். இப்ப இது 10 வோல்ட்னா இதுவும் 10 வோல்ட்டா இருக்கணும், அதுதான் பேலன்ஸ். அப்படி பொட்டன்சியல் ஈக்குவலா இருந்தா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் என்ன ஆயிரும்னா ஜீரோ ஆயிரும். பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் ஜீரோனா கரண்ட் டு ஜீரோ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா. அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். இஃப் இட் இஸ் ஜீரோ தென் கரண்ட் ஆல்சோ ஜீரோ. அதான் நான் இங்க எப்படி சொல்றேன். when potential are balanced, potential difference zero ஆயிரும். பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்னா கால்வனாமீட்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஜீரோ ஆயிரும். அப்ப சர்க்கியூட் பேலன்ஸ்னு அர்த்தம். அப்ப ஆல்ரெடி இந்த சிச்சுவேஷன் வர்றதுக்கு முன்னாடி நாம KVL KCL அப்ளை பண்ணி ஈக்குவேஷன்ஸ் கிரியேட் பண்ணிருந்தாலும் போன கிளாஸ்ல, அதுல IG ஜீரோன்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ணா இந்த ரிசல்ட் வரும். இதுல உங்களுக்கு எஸ் தான் அன்னோன், அப்ப PQR எல்லாம் நோன்னு அர்த்தம். அப்ப வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ஃபைனல் ஃபார்முலா எஸ்ங்கிற அன்னோனை நீ கால்குலேட் பண்ணிடலாம். இப்படிதான் போன கிளாஸ்ல நம்ம தியரி படிச்சோம். தியரியா இது ஓகே, ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ற, பேலன்ஸ்டு கண்டிஷனை சப்ஸ்டிடியூட் பண்ற, ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ற, எண்ட் ரிசல்ட்டா இதை அப்டைன் பண்ற. சோ தியரியா இது நத்திங், ப்ராப்ளமாவும் நத்திங். போன கிளாஸ்லயே வீஸ்டோன் பிரிட்ஜோட எல்லா ப்ராப்ளமும் பார்த்துட்டோம். எப்படி பார்த்தோம், அவங்களே வீஸ்டோன் பிரிட்ஜ்னு சொல்ற சில ப்ராப்ளம் பார்த்தோம்.
சில ப்ராப்ளத்துல நம்ம க்ளூஸ் யூஸ் பண்ணி அது வீஸ்டோன் பிரிட்ஜ் ரெகனைஸ் பண்ணோம். என்ன க்ளூ? பாக்ஸ் 5 ரெசிஸ்டார் வந்தா வீஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸ்டார் டெல்டா அப்பியரன்ஸ்லாம் வந்தா வீஸ்டோன் பிரிட்ஜ் இருக்கு மாதிரி சொல்லியிருக்கேன். எல்லா கைண்டும் உனக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். அடிஷனலா அன்பேலன்ஸ்டு வீஸ்டோன் பிரிட்ஜ் கேவிஎல் கேசிஎல் வச்சு எப்படி டீல் பண்றதுங்கிறது சொல்லி கொடுத்திருக்கேன். சோ வீஸ்டோன் பிரிட்ஜ் ஓவர், தியரிட்டிக்கலா ஓவர், டெரிவேஷன் ஓவர், அதோட நியூமரிக்ஸ் ஓவர், பிராக்டிக்கலாவும் யோசிச்சோம் போன கிளாஸ்லயே. இப்ப சர்க்கியூட் பேலன்ஸ் ஆயிருச்சு, அப்ப கால்வனோமீட்டர் ரீடிங் 0, தென் இட் இஸ் ஓகே, பிரச்சனை இல்ல. பட் லேப்ல இதை நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்டா செய்யறப்ப சப்போஸ் கால்வனோமீட்டர் ரீடிங் 0 ஆகாம ஏதோ ஒரு சைட்ல இன்க்ளைண்டா டிஃப்ளெக்ட் ஆகி நிக்குதுன்னா அப்ப என்ன பண்றது? அப்ப எப்படியாவது இதை 0 ஆக்கணும். 0 ஆகலைன்னா அன்பேலன்ஸ்டு, 0 ஆக்குனாதான் பேலன்ஸ்டு, 0வா இல்லாததை 0வா ஆக்கிட்டாதான் நீ இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்த முடியும். அப்ப அன்பேலன்ஸ்டா இருக்கிறத எப்படி பேலன்ஸ்டா மாத்துறது? இதுதானே அன்னோனு. அப்ப இத கை வைக்காத, நோன்ஸ வேரி பண்ணு. உன்கிட்ட வேரியபிள் ரெசிஸ்டா இருந்தா அதை இங்க இன்சர்ட் பண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணி பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இது 50 ஓமா இருக்கு, நீ 60யா மாத்துற. 50க்கு ஆல்ரெடி நீடில் இங்க இருக்கு, இப்ப 60யா சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீடில் இன்னும் டிஃப்ளெக்ட் ஆயிருச்சுன்னா அப்ப 60யா போக கூடாது, 40 30 அப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னு ஒரு பிளான் கிடைச்சு. அதுக்கப்புறம் வேரி பண்ணு, வேரி பண்ணி எப்படியாவது பேலன்ஸ் ஆக்கி. அப்படி ஆக்கிட்டா அப்ப நீ இந்த ஃபார்முலா வச்சு உனக்கு எது நெசசிட்டியோ அதை கண்டுபிடிச்சிடும். இதான் பிளான். சப்போஸ் நீ லேப்ல இதை செய்யறப்ப பேலன்ஸ் ஆக வைக்கிறதுக்கு இல்ல ஆக்குறதுக்கு ட்ரை பண்ற, பேட் லக் ஆகல. உதாரணத்துக்கு நீடில் இங்கிட்டு இருக்கு, நீ வேரி பண்ணா இங்கிட்டு போகுது, திருப்பி வேரி பண்ணா இங்கிட்டு போகுது. உன்னால மைனூட்டா அட்ஜஸ்ட் பண்ணி 0 கொண்டு வர முடியல. வேரி பண்ற 50ல இருந்து 60 போக முடியுது, 50ல இருந்து 51, 52, 53 அந்த மாதிரி வேரி பண்ற ஆப்ஷன் உன்கிட்ட இல்லைன்னா அப்ப நீ என்ன பண்ண முடியாது? ப்ராபபிளி பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே, ஆகலைன்னா ஆக வச்சாலும் ஓகே. ஆக வைக்கிறதுக்கு நீ ட்ரை பண்றப்ப ஆகவே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப யோசிச்சாங்க என்ன பண்றது. அப்பதான் மீட்டர் பிரிட்ஜ உள்ள எடுக்கணும். ஜஸ்ட் இதோட மாடிஃபைடு வெர்ஷன் தான். இது இல்லாம மீட்டர் பிரிட்ஜ் படிச்சாவே நல்லா இருக்காது. இதோட மாடிஃபைடு வெர்ஷன். இப்ப பாருங்களேன், மீட்டர் பிரிட்ஜோட சர்க்கியூட் எப்படி இருக்கும்னா, காப்பர் ஸ்ட்ரிப் இருக்கும். நீங்க கடையில போய் காப்பர் ஒயர் வாங்கி அதை சுத்தியல் எடுத்து அடிச்சிட்டீங்கன்னா இப்படி ஸ்ட்ரிப் மாதிரி மாறிடும். இதுல கேப்ஸ் இருக்கும். இந்த கேப்ல நீங்க 2 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் பி, இன்னொன்னு கியூ. இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு அன்னோன். அது உன்னோட சாய்ஸ் தான், எதை வேணாலும் நீ அன்னோனா வச்சுக்கலாம். எனக்கு சப்போஸ் டு பி பி தான் அன்னோனா, அப்ப அதை கண்டுபிடிக்கணும். கியூ நோன். அப்புறம் 1 மீட்டர் லென்த் இருக்கிற ஒரு ஒயர் ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். இந்த ஒயர் வந்து மேங்கனீன் மெட்டீரியல்ல பண்ணிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்டன் அப்படிங்கிற அந்த மெட்டீரியல்ல பண்ணிருப்பாங்க. இல்லையா காப்பர்ல கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல கண்டக்டரா இருக்கணும், அதான் முக்கியம். ஆல்சோ இங்க இருந்து ஒரு கால்வனோமீட்டரை சேஃப்கார்ட் பண்றதுக்கு ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஜாக்கி செட்டப் வந்து இந்த பாயிண்ட் வந்து பி. ஹை ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ண போகுது? சம்டைம்ஸ் இந்த சர்க்கியூட்ல ஓவர் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா கால்வனோமீட்டர் பஸ்ட் ஆயிடும். கால்வனோமீட்டர் லோ கரண்ட்டை தான் டாலரேட் பண்றோம், அந்த மாதிரி ஒரு டிவைஸ் அது. அதனால கால்வனோமீட்டரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் ஹை ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்றோம். அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? அது நம்ம வேலை கிடையாது. யார் மீட்டர் பிரிட்ஜ் டிசைன் பண்றாங்களோ அவங்களோட வேலை. அவங்க தான் அதை கரெக்டா சேஃப்டி பண்ணி கொடுக்கணும். நான் மீட்டர் பிரிட்ஜ பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண போறேன், அதை வச்சு எதையாவது கண்டுபிடிக்க போறேன். என்னோட லேப் ஆக்டிவிட்டியா தான் இதை நான் பயன்படுத்த போறேன். நான் மீட்டர் பிரிட்ஜ டிசைன் பண்ண போறது இல்ல. சப்போஸ் நான் டிசைன் பண்றேன்னா அப்ப யோசிக்கணும், இந்த சர்க்கியூட்ல என்ன மாதிரி பேட்டரி யூஸ் பண்றோம், எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகும், இதுக்கு என்ன கால்வனோமீட்டர் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். அப்ப டிசைன்ல தான் எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இப்ப நம்ம சிலபஸ் படி நம்ம டிசைனுக்குள்ள போகல, இதை நாமளா டிசைன் பண்ணா கிடையாது, இது வீஸ்டோன் தான் பண்ணாரு. அதை எடுத்து படிச்சு நம்ம என்ன பண்றோம், அதுல என்ன பண்ண முடியும்னு யோசிக்கணும். அதே மாதிரிதான் இதுவும், இது டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க, இதை பயன்படுத்தினா போதும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதான் மீட்டர் பிரிட்ஜ். இப்ப இந்த பிரிட்ஜ் வேலை செய்யறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஒரு பேட்டரி வேணும். பேட்டரி ஆன்லயே வச்சிருந்தா என்ன ஆகும்னா பேட்டரி ட்ரை ஆயிரும். அதனால ஒரு சுவிட்ச் ஒன்னு சேஃப்டிக்கு போட்டுக்கிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன? இப்ப இதுல ஜாக்கினா என்னன்னு யோசிக்கணும்.
இந்த மார்க்கர் எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் ஜாக்கி இருக்கும். ஒரு இன்சுலேட்டட் ஹேண்டில் இருக்கும், ஃப்ரண்ட்ல ஒரு டிப் இருக்கும். இந்த டிப் யாருன்னா அலுமினியம் மாதிரி இருக்கும். நீங்க இந்த ஒயர்ல டச் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் வரும், எடுத்துட்டீங்கன்னா கான்டாக்ட் போயிடும். ஜாக்கியை இந்த ஒயர்ல டச் பண்ணி நீங்க இங்கிட்ட அங்கிட்டு மூவ் பண்ணலாம். அப்படி ஜாக்கியோட பொசிஷன் ஆன் ஒயர் ஏசி நீங்க வேரி பண்றப்ப உங்களுக்கு கால்வனோமீட்டர்ல உள்ள நீடில் டிஃப்ளெக்ட் ஆகும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல டெஃபினட்டா கால்வனோமீட்டர் 0 ரீடிங்கா காமிக்கும். அப்ப இந்த லென்த் என்னன்னு உடனே மெஷர் பண்ணும். அந்த லென்த்துக்கு பேலன்ஸ்ட் லென்த்னு பேரு. அதை நான் L1 டினோட் பண்றேன். நாம மெஷர் பண்றதுக்கு ஈஸியா மெஷர் பண்றதுக்கு ஃபேவரா கீழே ஒரு மீட்டர் ஸ்கேல் இருக்கும். அப்ப இந்த லென்த் சப்போஸ் டு பி எனக்கு 16 வருதுன்னா அப்ப இந்த லென்த் எனக்கு என்ன ஆகும்னா 14 வரும். ஏன்னா மொத்தம் என்னது 1 மீட்டர் லென்த், 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்ப எனக்கு என்ன ஆகும் 100 மைனஸ் L1 போட்டா L2 கிடைச்சிடும். இது ரெண்டையுமே மெஷர் பண்ணலாம், இல்ல ஒண்ணு தெரிஞ்சா போதும், இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பேலன்ஸ் ஆயிருச்சு சர்க்கியூட். பேலன்ஸ்னா என்ன பார்த்தோம், ஜாக்கியோட பொசிஷனை வேரி பண்ணி எப்ப கால்வனோமீட்டர் 0 ரீடிங் வருதோ அந்த பொசிஷன் ஆஃப் ஜாக்கி என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி லென்த்தை மார்க் பண்றது, எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு லென்த்தை மார்க் பண்றது பேலன்ஸ். பேலன்ஸ்டு கண்டிஷன்ல கால்வனோமீட்டர்ல ஃப்ளோ ஆகுற கரண்ட் 0. வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட பேலன்ஸ்டு கண்டிஷன் ஃபார்முலாவை இப்ப இங்க எடுத்துட்டு வரேன். அதை நான் இங்க யூஸ் பண்ண போறேன். இப்பதான் சந்தேகம் வரும், அதோட ஃபார்முலாவை எப்படி இதுக்கு யூஸ் பண்ணலாம். பாருங்க, இதுல மேல 2 ரெசிஸ்டார் இருக்கா PQ, அதுக்கு பதில் இங்கேயும் PQ. கீழே 2 ரெசிஸ்டார் இருக்கா RS, அதுக்கு பதில் 2 ஒயர் இருக்கு. இந்த ஒயர்னால ப்ரொடியூஸ் ஆகிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R, இந்த ஒயர்னால ப்ரொடியூஸ் ஆகிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ S. எப்படி ஒயர் எப்படி ரெசிஸ்டன்ஸா மாறும்? R is equal to rho L by A, இதான் ஃபார்முலா. அப்ப R L என்னது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் நீ Lன்னு மாத்தலாம், இல்ல L ரெசிஸ்டன்ஸ்னு மாத்தலாம். அப்ப அதுல இருக்கிற மாதிரியே 4 ரெசிஸ்டார் தான் இதுலயும் இருக்கு. இதுல 2 ரெசிஸ்டாரா இருக்கு, 2 ஒயரா இருக்கு. ஒயரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெசிஸ்டன்ஸா ஃபீல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒயரோட லென்த் ரெசிஸ்டன்ஸ் என்னது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப இந்த ஃபார்முலால P இருக்க வேண்டிய இடத்துல P இருக்கு, Q இருக்க வேண்டிய இடத்துல Q இருக்கு, R இருக்க வேண்டிய இடத்துல இந்த லென்த் இருக்கு L1, S இருக்க வேண்டிய இடத்துல இந்த லென்த் இருக்கு L2. இதுதான் மீட்டர் பிரிட்ஜோட பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கான ஃபார்முலா. வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்ல ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னேன். என்ன பிரச்சனை? சம்டைம்ஸ் பேலன்ஸ் ஆகாது. ஆகலைன்னா நம்ம ஆக வைக்கணும். நம்மளோட ட்ரை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எப்படி பண்ணாலும் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இதுல போட்டு ஆக வச்சாங்க, கண்டிப்பா இதுல பேலன்ஸ் ஆயிடும். இதுல பேலன்ஸ் ஆகாம போனதுக்கு என்னப்பா காரணம்? நம்மளால ரெசிஸ்டார மைனூட்டா வேரி பண்ண முடியும். இப்ப 50ல இருந்து 60 போயிடலாம், 51 52 பண்றது கஷ்டமா இருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஒயரோட லென்த்தை நீ மைனூட்டா வேரி பண்ணலாம், ஈச் மில்லிமீட்டர் வேரி பண்ணலாம். அப்ப ஈச் மில்லிமீட்டர் வேரி பண்ணா லென்த் ஈச் மில்லிமீட்டர் வேரி ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், மைனூட்டா வேரி ஆகும். அப்ப கண்டிப்பா இதுல என்ன ஆயிரும், அங்க பேலன்ஸ் ஆகலைன்னா அங்க இருக்கிற ஒரே பிரச்சனை ஃபைன் டியூன் பண்ணி வேரி பண்ற ஆப்ஷன்ஸ் ஆன் தோஸ் ரெசிஸ்டார் இல்ல. இங்க அதுக்கு பதில் நான் ஒயரை போட்டு ஃபைன் டியூன் பண்ணி வேரி பண்ணிக்கிறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைன் டியூனடா வேரி ஆயிரும், பேலன்ஸும் ஆயிரும். இப்ப நான் சொன்ன இதெல்லாம் எந்த புக்லயும் இருக்காது. நம்ம தான் யோசிச்சு ஏன் இது வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சு படிக்கணும். இதுல ஒரு சிக்கல் இருக்குப்பா, இங்கெல்லாம் சால்டர் பண்ணுவோம். சால்டர் பண்றதுனால நம்ம கண்டுபிடிக்கிற இந்த அன்னோன் வேல்யூ அக்யூரேட்டா இருக்கு. அப்படி உனக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீ இன்டர்சேஞ்ச் பண்ணு. இதை தூக்கி இங்க போட்டு அதை தூக்கி அந்த கேப்ல போட்டு திருப்பி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு ஆன்சர் கண்டுபிடி. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு அட்டம்ப்ட்ல ஒரு ஆன்சர் வரும், இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆன்சர் வரும், ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்து ஆவரேஜ். பிசிக்ஸ் படி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ வேல்யூ. அந்த மாதிரி நீ என்ன பண்ணிக்கலாம், கவனமா இருக்கணும். நம்மளா இஷ்டத்துக்கு பேட்டரி எல்லாம் போட முடியாது, சஜஸ்ட் பண்ணுவாங்க டிசைனர் அந்த பேட்டரி தான் போடும், இல்லைன்னா கால்வனோமீட்டர் பஸ்ட் ஆயிடும். அவ்வளவுதான், நம்மளுக்கு டிசைன் டியூட்டி கிடையாது. எப்படி இதை புரிஞ்சுக்கிறோம், அதுல இருக்கிற பிரச்சனை எப்படி இதுல சார்ட் அவுட் ஆச்சு, அவ்வளவுதான். அதான் மேஜர். அதை இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்கணும். 3 விதமான ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிம்பிள், டைரக்டா டேட்டாஸ் இருக்கு போட்டு ஆன்சர் எடுக்கிறது, இது ஃபர்ஸ்ட் வே. செகண்ட் திங் என்னன்னா டபுள் அண்ட் ட்ரிபிள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம். அது என்ன டபுள் அண்ட் ட்ரிபிள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம்? முதல்ல நார்மலா ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், லேட்டரா நாங்க இதை அட்ஜஸ்ட் பண்றோமாங்க. எந்த ரெசிஸ்டன்ஸை நீ அட்ஜஸ்ட் பண்ணாலும் பேலன்ஸ் லென்த் மாறிடும். அப்ப நார்மலு சம் சேஞ்சஸ் சொல்லுவாங்க, சேஞ்சஸ் சொன்னா என்ன ஆகும், பேலன்ஸ் லென்த் மாறும். அதுக்கப்புறம் நம்ம டீல் பண்றோம்.
மிஸ்ஸிங் டேட்டாவை கண்டுபிடிக்கிறது. சம் சேஞ்சஸ் ஒரு தடவை சொன்னா டபுள் சிச்சுவேஷன், சம் சேஞ்சஸ் 2 தடவை சொல்லிட்டாங்கன்னா ட்ரிபிள் சிச்சுவேஷன். நார்மல்ல இருந்து ஒரு தடவை சேஞ்ச்னா டபுள், நார்மல் ஒன்னு சேஞ்ச் ஒன்னு, நார்மல்ல இருந்து 2 தடவைனா ட்ரிபிள் சிச்சுவேஷன். அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் ப்ராப்ளம், மோஸ்ட்லி யாரும் டச் பண்ணாத ஒரு ப்ராப்ளம், நம்ம சேர்த்து படிச்சுட்டு போயிருவோம். என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஒயர் இருக்குல்ல, will have uniform area of cross section as per our syllabus. அது என்ன யூனிஃபார்ம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்? இப்ப இதான் ஒயர்னா ஏரியா எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கும், கடைசி வரையும் அந்த திக்னஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். சப்போஸ் நான் யூனிஃபார்ம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்துருச்சுன்னா அப்ப நம்ம இப்படி எழுத முடியாது. அப்ப கொஞ்சம் இன்டகிரேஷன் எல்லாம் பிளே ஆகுற மாதிரி. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டா மீட்டர் பிரிட்ஜ் கம்ப்ளீட் ஆகும். இதான் பிளான். கிளியர் தானே? அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதான் மீட்டர் பிரிட்ஜ். ஃபர்ஸ்ட் 2 சிம்பிள் ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் டபுள் ட்ரிபிள் சிச்சுவேஷன்ல ஒரு 4 ப்ராப்ளம் இருக்கு. கடைசியா என்னது, நான் சொன்ன அந்த நான் யூனிஃபார்ம்லயும் ஒரு ப்ராப்ளம் சேஃப்டிக்கு பார்த்துட்டா கம்ப்ளீட் ஆயிடும். சேர் எடுத்து ஜாயின் பண்ணி பாரு, அந்த நோட்ஸை பார்த்துக்கோ, போறப்ப நோட்ஸ் பாரு. எனக்கு ப்ராப்ளம் நம்பர் 61 எடுக்கணும். ஆல்ரெடி 60 வரை முடிச்சிருப்போம். ப்ராப்ளம் நோட்ஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 61 எடுங்க. In a meter bridge experiment, the ratio of left gap resistance to right gap resistance is 2:3. The balance point from left is, இதான்ப்பா மீட்டர் பிரிட்ஜ் சர்க்கியூட். லெஃப்ட் கேப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது P, ரைட் கேப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது Q. அந்த P/Q ரேஷியோ கொடுத்துட்டாங்க 2:3. அப்ப லெஃப்ட் கேப் பேலன்ஸ் லென்த் கேட்டிருக்காங்க அப்படின்னா L1 கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல போட்டா ஆன்சர் வந்துடும். P/Qக்கு பதில் 2/3, L1 Lன்னு போட்டுக்கிறேன். L2க்கு பதில் 100 மைனஸ் L1. அப்ப 100 மைனஸ் Lன்னு மாத்திக்கலாம். கிராஸ் பண்ணா 200 மைனஸ் 2L is equal to 3Lன்னு வந்துடும். அப்ப 200 is equal to 5L. From this L கண்டுபிடிச்சா 40 சென்டிமீட்டர். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நீ மீட்டருக்கு மாத்துறதுன்னா மாத்திக்க. 61 ஓவர். அடுத்து நேரா 64 போங்க. இதெல்லாம் சிம்பிள் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ராப்ளத்தை முடிச்சிடணும். In a meter bridge, the balancing length for a 10 ohm resistance in left gap is 51.8 centimeter. Find the unknown resistance and specific resistance of a wire of length 108 centimeter and radius 0.2 millimeter. அவங்க மீட்டர் பிரிட்ஜ்னு சொல்லிட்டாங்க. மீட்டர் பிரிட்ஜ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குப்பா. மீட்டர் பிரிட்ஜ்னு சொல்லியே ஆகணும். சொல்லாம என்ன பண்ண முடியாது, கொஸ்டின் கேட்கவே முடியாது. இல்லைன்னா டயக்ராம் கொடுக்கணும். இப்ப மீட்டர் பிரிட்ஜ்ல லெஃப்ட் கேப் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம்ட்டாங்க, ரைட் கேப் ரெசிஸ்டன்ஸ் அன்னோனா இருக்கு, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் லென்த் 51.8 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. சோ P/Q is equal to L1/L2. இதான் ஃபார்முலா. நோட்ஸ் பார்க்காதீங்க, போர்ட பாருங்க. P எவ்வளவு இருக்குன்னா 10 ஓம், Q தெரியாது. L1க்கு பதில் 51.8. அப்ப L2 என்ன ஆகுனா 100 மைனஸ் L1 என்ன ஆகுனா 48.2 வந்துடும். கொஞ்சம் சால்விங் டஃப் தான், நீ அதை பொறுமையா உட்காந்து சால்வ் பண்ணிக்கோ. எனக்கு Q கண்டுபிடிச்சா 9.305 ஓம்னு வருது. பட் இதோட டார்கெட் முடியல. இந்த Qங்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது யாருன்னா ஒரு ஒயர். இந்த ஒயரோட லென்த் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 108 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒயரோட ரேடியஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 மில்லிமீட்டர், சாரி 0.2 மில்லிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒயரோட ரெசிஸ்டிவிட்டி ரோவும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படிப்பா கண்டுபிடிக்கலாம்? ரெசிஸ்டன்ஸோட டிசைன் ஃபார்முலா என்னப்பா? ரோ எல் பை ஏ. அப்ப ரோ எல் பை ஏ வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுனால πr ஸ்கொயர்னு போடலாம். அப்ப இதுக்கு பதில் இந்த ஃபார்முலாவை ரீப்ளேஸ் பண்ணி is equal to 9.305 போட்டு இதுல இருந்து ரோ எடுத்துக்கலாம். பிகாஸ் எல்லும் ரேடியஸும் அவைலபிள். கொஸ்டின் சிம்பிள் தான், ஆன்சரும் சிம்பிள் தான். ஆனா நீ அவுட்ஸ்டாண்டிங்கா திங்க் பண்றேன்னு திங்க் பண்ணி ஒரு சொதப்பல் பண்ணுவ. இந்த லென்த் 108 சென்டிமீட்டர், இந்த லென்த் நினைச்சுக்கலாம்.
ஏதோ ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க 51.8 108ல இருந்து கழிச்சு L2 போட்டுருங்க. அது தப்பு. மீட்டர் பிரிட்ஜ்னாவே 1 மீட்டர் லென்த் தான். இப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் 1 மீட்டர் லென்த்தா இருக்கணும், வேற லென்த் இருக்க கூடாதான்னு. 2 மீட்டர் லென்த்ல கூட மீட்டர் பிரிட்ஜை டிசைன் பண்ணலாம், 3 மீட்டர் லென்த்ல கூட மீட்டர் பிரிட்ஜை டிசைன் பண்ணலாம். எங்க எடுத்து வைக்கிறது? அவ்வளவு பெரிய உட்டன் போர்ட் ரெடி பண்ணணும், ஸ்கேல் ரெடி பண்ணணும். அது எல்லாத்தையும் தாண்டி இதுவும் அதே அளவுக்கு லென்த் வேணும்ல, அப்பதானே நோக்கும். ஜாக்கியை மூவ் பண்ணணும்ல. அப்ப சின்னதா டிசைன் பண்ணலாம்னா பண்ணலாம். சின்னதா டிசைன் பண்ணா வேரியபிள் ஆப்ஷன் நல்லா இருக்காது. வீஸ்டோன் பிரிட்ஜ்ல பிரச்சனையே வேரியபிள் ஆப்ஷன் இல்லைங்கிறதா. இங்க வேரியபிள் ஆப்ஷனை வர வைக்கிறோம். அப்ப நிறைய அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிருப்பாங்க ஃபார் டிஃபரெண்ட் சைஸ் ஆஃப் லென்த் பண்ணிட்டு எது மேஜர் சக்சஸ் கொடுத்துருக்கோ அதை தான் என்ன பண்ணிருப்பாங்க, கடைசியா ஃபைனலைஸ் பண்ணிருப்பாங்க. அதனால இது ஆல்வேஸ் 1 மீட்டர் தான். பேரே மீட்டர் பிரிட்ஜ். மீட்டர் பிரிட்ஜ்னா 1 மீட்டர் தான் இருக்கும். அதனால இதோட லென்த் எல்லாம் மாற போறதெல்லாம் கிடையாது. இவங்க சொல்லி இருக்கிறது அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட லென்த் கொடுக்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ்னாவே கட்டையா உருளையா இருக்குன்னு அவசியம் இல்ல. ஒயர் மாதிரி இருக்கலாம், பாக்ஸ் மாதிரி இருக்கலாம், என்ன வேணாலும் ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம். ஏன்னா எல்லா மெட்டீரியல்ஸ்லயும் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியும்னா ஹவு டு டிசைன் தி ரெசிஸ்டார்னு ஒரு டைட்டில் ஓம்ஸ்லா படிக்கிறப்ப படிச்சோம். அதுல சொல்லியிருக்கோம். எந்த மெட்டீரியல் வேணாலும் பண்ணிக்கலாம். கிளியரா முடிஞ்சிருச்சு. இது ரெண்டு சிம்பிள் ப்ராப்ளம்ப்பா. இப்ப டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளத்துக்குள்ள போவோம். 62 எடுங்க. The resistance in the two arms of meter bridge are 5 ohm and R ohm respectively. When the resistance capital R is centered with an equal resistance, the new balance point is 1.6 L1. The resistance capital R is, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மீட்டர் பிரிட்ஜ் டயக்ராம் கொடுத்திருக்காங்க. நான் அதை வரைஞ்சுக்கிறேன். ஜாக்கி கால்வனாமீட்டர் செட்டப், பேலன்ஸ் லென்த் எல்லாத்த பத்தியும் பேசியிருக்காங்க. இது L1ங்கிறாங்க. அப்ப இது 100 மைனஸ் L1. பொதுவா நான் பேட்டரியை கீழே போடுவேன், இவங்க மேல போட்டிருக்காங்க. அது எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. இது வந்து சிச்சுவேஷன் 1. டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம், ட்ரிபிள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம்னா மோஸ்ட்லி சிச்சுவேஷன் 1 டயக்ராமா இருக்கும், சிச்சுவேஷன் 2 ஸ்டேட்மெண்டா கொடுப்பாங்க. அப்ப சிச்சுவேஷன் 1க்கான டயக்ராம வச்சு சிச்சுவேஷன் 1க்கான பேலன்ஸ்டு கண்டிஷன் ஈக்குவேஷனை அப்டேட் பண்ணுங்க. P by Q is equal to L1 by L2. P இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா 5 ohm இருக்கு, Q இருக்க வேண்டிய இடத்துல 6 ohm இருக்கு. L1க்கு பதில் L1 தான், L2க்கு பதில் 100 மைனஸ் L1. இப்ப சிச்சுவேஷன் 2 என்னன்னு கொஸ்டினை படிச்சு புரிஞ்சு அப்டேட் பண்ணும். சிச்சுவேஷன் 2 என்ன சொல்றாங்கன்னா, இந்த 6 ohm ரெசிஸ்டார் இருக்குல்ல, இவனுக்கு இன்னொரு 6 ohm சண்ட் பண்றாங்க. சண்ட்னா பேரலல்னு. அப்ப இந்த ஆரோட நீங்க இன்னொரு ஆரை பேரலல் பண்ணு. இந்த இடத்துல மீட்டர் பிரிட்ஜ்ல லெப்ட் ஆர் ரைட் கேப் ரெசிஸ்டன்ஸ் எதுல மாடிஃபிகேஷன் நீ பண்ணாலும் இமீடியட்டா பேலன்ஸ் லென்த் மாறும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸும் லென்த் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நீ என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஆன் ரெசிஸ்டன்ஸ் பண்ணாலும் லென்த் மாறிடும். இப்ப பேலன்ஸ் லென்த் 1.6 L1 சொல்லிட்டாங்க. அப்ப இது என்ன ஆயிரும், 100 மைனஸ் 1.6 L1. ஓகே, அப்ப அடுத்து என்ன, இப்ப இதுக்கு நீங்க ஈக்குவேஷன் அப்டேட் பண்ணுங்க. இப்ப P இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 5 ohm இருக்கு, எழுதிட்டான். Q இருக்கிற இடத்துல 2 R ohm பேரலா இருக்கு. ஆரையும் பேரலல் பண்ணா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா R/2 வந்துடும். அப்ப R/2 மேல போயிடுச்சு. பேலன்ஸ் லென்த் L1க்கு பதில் 1.6 L1, L2க்கு பதில் 100 மைனஸ் 1.6 L1. இப்ப நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். சால்வ் பண்ணுங்க. எப்படி சால்வ் பண்ணலாம், இதுல இருந்து எதையாவது கண்டுபிடிச்சு இதுல போடு, இல்ல இதுல இருந்து எதையாவது கண்டுபிடிச்சு அதுல போடு, இல்ல ரெண்டையும் டிவைட் பண்ணு. ஸோ உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. சால்விங் உன்னோட ஸ்டைல் தான், நீ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணி ஆன்சர் எடு. எது அவங்க டிமாண்ட் பண்ணிருக்காங்கன்னா R, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, இங்க 5/R இருக்கா, அதுக்கு பதில் இது அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்னு தோணுது. அப்படி பண்ணா என்ன ஆகும், L1 டிவைடட் பை 100 மைனஸ் L1, இதுக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டா இன்டூ 2 is equal to 1.6 L1 divided by 100 minus 1.6 L1. இப்ப என்னப்பா ஆகும், L1 கேன்சல் ஆயிரும், 2 1.6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0.8. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 100 மைனஸ் 1.6 L1 is equal to, இதை கிராஸ் பண்ணா 80 மைனஸ் 0.8 L1 வந்து.
1.6 L1 அங்கிட்டு கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணா 0.8 L1 வந்துடும். 80 இங்கிட்டு கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணா 20 ஆயிரும். இதுல இருந்து L1 கண்டுபிடிச்சா 25 சென்டிமீட்டர் வரும். L1 டார்கெட் கிடையாது, R தான் டார்கெட். அப்ப L1 இதுலயே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. இது கொஞ்சம் சிம்பிள் அப்பியரன்ஸா இருக்கு, இதுல சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்ப 5/R is equal to L1க்கு பதில் 25, L2க்கு பதில் 100 minus 25. அப்ப 5/R is equal to 25/75 வந்துடும். இதையும் கேன்சல் பண்ணா 3 கிராஸ் பண்ணா 15 வரும். இதான் அவ்வளவுதான். சிம்பிள். டபுள் சிச்சுவேஷனா situation may be in diagram, second situation probably by statement. ரொம்ப சில கேஸ்ல என்ன ஆகும்னா செகண்ட் சிச்சுவேஷனை மட்டும் சொல்லுவாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் யாருன்னா டிஃபால்ட். நம்ம டெரைவ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். ஓகே தானே? அடுத்து 63. இதுலயும் டயக்ராம் கொடுத்திருக்காங்க. In the meter bridge experiment, balance points was observed at J with AJ is equal to L. The values of R and X were doubled and then interchanged. What would be the new position of balance point? ஒரு மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இது R, இது X, இது 1 மீட்டர் லென்த் இருக்கிற ஒயரு, பேலன்ஸ் லென்த் கொடுத்திருக்காங்க. AJ is equal to L ன்னு சொல்லிட்டாங்க. இது Lனா இது 100 minus L. அப்ப சிச்சுவேஷன் 1 was cleared in diagram. சிச்சுவேஷன் 2ல ஏதோ சொல்லியிருக்காங்க. முதல்ல இதுக்கு ஈக்குவேஷன் எழுதிடுவோம். அண்டர் பேலன்ஸ்டு கண்டிஷன் P/Q is equal to L1/L2. P இருக்க வேண்டிய இடத்துல R இருக்கு, Q இருக்க வேண்டிய இடத்துல X இருக்கு. L1க்கு பதில் L, L2க்கு பதில் 100 minus L. இப்ப சிச்சுவேஷன் 2க்கு போறோம். சிச்சுவேஷன் 2ல இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் டபுள் பண்றாங்க. அப்ப R டபுள் பண்ணா 2R ஆயிரும், X டபுள் பண்ணா 2X ஆயிரும். அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அப்ப இந்த 2R அங்கிட்டு போயிரும், இந்த 2X இங்கிட்டு வந்துடும். அப்ப P இருக்க வேண்டிய இடத்துல 2X, Q இருக்க வேண்டிய இடத்துல 2R. ஓகே தானே? அப்ப பேலன்ஸ் லென்த் என்ன ஆகும்னு கேக்குறாங்க. நீ மீட்டர் பிரிட்ஜ்ல எப்ப ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் பேலன்ஸ் லென்த் என்ன ஆயிரும்? சேஞ்ச் ஆயிரும். அப்ப பேலன்ஸ் லென்த் L1 போடுற இந்த சைடு, இன்னொரு சைடு 100 minus L1. இந்த 2 கேன்சல். சிம்பிளிஃபை பண்ணி எப்படியாவது இந்த L1 கண்டுபிடிக்கணும். எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, இதை இன்வெர்ஸ் பண்ணலான்னு. இன்வெர்ஸ் பண்ணா R/X is equal to 100 minus L1/L1 வரும். இதுவும் R/X, இதுவும் R/X ஈக்குவேட் பண்றேன். அப்ப L divided by 100 minus L is equal to 100 minus L1/L1 வந்துடும். கிராஸ் பண்ணுங்க. L1 is equal to 10,000 minus இதே மல்டிப்ளை பண்றா 100 L1, இதே மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 100 L, இதே மல்டிப்ளை பண்ணா L1. L1 கேன்சல் ஆயிரும் ரெண்டு பக்கமும். 100 L1 இங்கிட்டு கொண்டு வந்துட்டா பிளஸ் 100 L1 is equal to 10,000 minus 100 L. 100ஆல டிவைட் பண்ணிட்டா எனக்கு ஆன்சர். இப்ப என்ன ஆயிருக்குன்னு பாருங்களா. நார்மல் சிச்சுவேஷன்ல இது R, இது X. அப்ப பேலன்ஸ் லென்த் இது L, இது 100 minus L. இதை இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன ஆகுது? 100 minus L. அப்ப என்ன பாருங்க, when resistance are interchanged, balance length என்ன ஆகுது? இன்டர்சேஞ்ச் ஆகுது தெரியுது. அது இங்கேயே புரிஞ்சுக்கலாம். இங்கேயே நிறைய பேருக்கு புரிஞ்சிடும். நான் எக்ஸ்பிளைன் பண்றப்ப கன்ஃபியூஸ் ஆகும், அதனால நான் ப்ரொசீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அப்ப when resistance of meter bridge get interchange, பேலன்ஸ் லென்த் என்ன ஆயிரும்? இன்டர்சேஞ்ச் ஆயிரும். ஆனா இதுல டபுள்டுன்னு ஒரு எஃபெக்ட் வந்திருக்கு அப்படிங்கிற டவுட் வரும். டபுள்டு தான் ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். அப்ப ரெண்டு சைடு டபுள் பண்றது, ரெண்டு சைடு ட்ரிபிள் பண்றது மீட்டர் பிரிட்ஜ்ல பேலன்ஸ் லென்த்ல எந்த விதத்திலயும் வேரியேஷனை கிரியேட் பண்ணாலும் ஒரு பாயிண்ட் கிடைக்குது. ரெசிஸ்டன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணா பேலன்ஸ் லென்த் என்ன ஆயிரும்? இன்டர்சேஞ்ச் ஆயிரும், இன்னொரு பாயிண்ட் கிடைக்குது. இப்ப ரெண்டாவதா கிடைச்ச இந்த பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கிட்டு போற போக்குல எல்லா ப்ராப்ளத்திலையும் நீ இன்சர்ட் பண்ணக்கூடாது. பேலன்ஸ் லென்த்தை பத்தி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிருந்தாங்கன்னா அவங்க சொன்னதுதான் நீ பயன்படுத்தணும். அவங்க சொல்லல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்ப இதுல கிடைச்ச குழுவை நீ பயன்படுத்திக்கலாம். அவங்க சொல்லலைன்னா நீ பயன்படுத்தலாம், சொன்னா சொன்னதை பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு அவங்க ஏன் தப்பா சொன்னாங்கன்னா நீ கேட்க முடியாது. எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுதான் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதனால நீ அதை தான் ஃபாலோ பண்ணணும். இது ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான். நீ எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்ப இது நடக்கும். அவங்களுக்கு அதே மாதிரி என்ன நடந்திருக்கோ அதை வச்சு டேட்டா கொடுப்பாங்க, அதுக்கு நீ பிளே பண்ணும். கொடுத்ததுக்கு தான்ப்பா எப்பயே ரியாக்ட் பண்ணும். நீ ஆல்ரெடி கேதர் பண்ணதை வச்சு கொடுத்ததை மாத்த முடியாது.
இதெல்லாம் டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம் தான். மோஸ்ட்லி 2 சிச்சுவேஷன்ல ஒரு சிச்சுவேஷன் டயக்ராம் இருக்கும் மோஸ்ட்லி. சில நேரங்கள்ல அப்படி இருக்காது, நாம தான் என்ன பண்ற மாதிரி இருக்கும், ரெண்டுக்குமே டயக்ராம் போடுற மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல மூலையில இந்த டயக்ராம் நல்லா இருந்தா டயக்ராமே தேவையில்ல, நீ சல்லுன்னு இங்க இருந்தே ஆரம்பிச்சு எழுதணும். மீட்டர் பிரிட்ஜ்னாவே டயக்ராம் வேகமா வரைகிற அந்த எபிலிட்டியை வச்சுக்கிறணும் இல்லையா? டயக்ராமே இல்லாம வெர்ச்சுவலா டயக்ராம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு சரசரன்னு ஈக்குவேஷனை டீல் பண்ணும். 65 எடுங்க, 64 முடிச்சாச்சு. On interchanging the resistances, the balance point of a meter bridge shifts to the left by 10 centimeter. The resistance of their series combination is 1 kilo ohm. How much was the resistance on the left slat interchanging resistance? இவங்க ஆரம்பிக்கிறப்பே நாங்க ரெசிஸ்டன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் மீட்டர் பிரிட்ஜ்லங்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு முன்னாடி சிச்சுவேஷன் ரெசிஸ்டன்ஸ் நார்மலா இருக்குன்னு. அப்ப சிச்சுவேஷன் 1 வந்து நாம டெரைவ் பண்ண ஃபார்முலா, சிச்சுவேஷன் 2ல இருந்து இவங்க பேசுறாங்க, அதுக்கு நாம அப்டேட் பண்ணிட்டு சால்வ் பண்ணி என்ன தேவையோ அதை கண்டுபிடிக்க வேண்டியது. முதல்ல பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கான ஃபார்முலா எழுதிடுவோம். P by Q is equal to L1 by L2. சிச்சுவேஷன் 1ல PSP QSQ, L1க்கு பதில் L, L2க்கு பதில் 100 மைனஸ். சிச்சுவேஷன் 2 அவங்க தெளிவுபடுத்திருக்காங்க, நாங்க ரெசிஸ்டன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோங்கிறாங்க. அப்படின்னா P இருக்க வேண்டிய இடத்துல என்ன ஆயிரும்னா Q ஆயிரும், Q இருக்க வேண்டிய இடத்துல P ஆயிரும். ஓகேவா? அப்ப பேலன்ஸ் லென்த் என்ன ஆகும்? லெஃப்ட்ல 10 சென்டிமீட்டர் ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப ஆல்ரெடி பேலன்ஸ் லென்த் L. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது 40ன்னு வச்சுக்கோம். அப்ப லெஃப்ட்ல 10 சென்டிமீட்டர் ஷிஃப்ட் ஆனா என்னப்பா ஆகும்? 30ன்னு வரும். இப்ப நான் நம்பர் எழுத முடியாது, அவங்க என்ன நம்பர் கொடுக்கல. அப்ப நான் என்ன பண்ணுவோம்? L மைனஸ் 10 எழுதுவோம். இதுல ரைட்ல 10 சென்டிமீட்டர் ஷிஃப்ட் ஆயிருந்ததுன்னா L பிளஸ் 10 போட்டு. அப்ப அவங்க சொன்னதுக்கு நீ ரியாக்ட் பண்ணும். இதை விட்டுட்டு போன கேள்வியில நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைச்சதுல அந்த க்ளூவை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணி குழப்பக்கூடாது. அப்ப இந்த எல்லுக்கு பதில் L மைனஸ் 10 இங்க என்னப்பா ஆகும்? 100 மைனஸ் ஆஃப் L மைனஸ் 10 வந்துடும். இதை சால்வ் பண்ணா எனக்கு 110 மைனஸ் L வந்துடும். பேஸ்ட் ஆன் தோஸ் P அண்ட் Q கண்டுபிடிக்கணும். அவங்க Q தான் கேட்டிருக்காங்க, ரெண்டையுமே கண்டுபிடிப்போம். இதுல என்ன இருக்கு? லெஃப்ட் ஸ்லாட் இன்டர்சேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் ஸ்லாட்ல Q வந்துடும். அப்ப Q தான் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு க்ளூ கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பண்ணா 1 கிலோ ஓம்ங்கிறாங்க. அப்ப சீரிஸ்னா நீ ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப P பிளஸ் Q 1 கிலோ ஓம்னு என்ன இருக்கு? ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு. 1 கிலோ ஓம்னா 1000. இப்ப இதுல இருந்து சம்திங் கண்டுபிடிச்சு அதுக்கு போகும். எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இதை இன்டர்சேஞ்ச் பண்ணா P by Q is equal to 110 minus L by L minus 10 ஒன்று. இதுவும் P by Q, இதுவும் P by Q, ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப L divided by 100 minus L is equal to 110 minus L divided by L minus 10. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப L ஸ்கொயர் மைனஸ் 10 is equal to 11,000 மைனஸ் என்ன ஆகும்? 100 L மைனஸ் 110 L மைனஸ் சாரி பிளஸ் L ஸ்கொயர்னு வந்துடும். கிராஸ் பண்ணா பிளஸ் L ஸ்கொயர் பிளஸ் L ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இது வந்து 210 L, 210 L இங்கிட்டு கொண்டு வந்துட்டா பிளஸ் 210 L, அதுல இருந்து 10 L கழிச்சிட்டோம்னா 200 L வரும். இஸ் ஈக்குவல் டு 11,000. இதுல இருந்து L கண்டுபிடிச்சா உங்களுக்கு 11,000 by 200 will become as 55. பட் L டார்கெட் கிடையாது. எது டார்கெட்? Pயும் Qவும் தான் டார்கெட். அப்ப L 55 இதுல போடுங்க. அப்ப P by Q is equal to Lக்கு பதில் 55 னா 100 minus L 45 வரும், which means 11 by 9. இதுல இருந்து P கண்டுபிடிச்சா 11 Q by 9 வரும். P is equal to 11 Q by 9 இதுல fill பண்ணுங்க. அப்ப 11 Q by 9 plus Q is equal to 1000. கிராஸ் பண்ணா 20 Q by 9 வரும், is equal to 1000. இதுல இருந்து Q கண்டுபிடிச்சா 9000 by 20 will become as 450 ohm. Q 450 ohm இதுல போட்டு P கண்டுபிடிச்சா 550 ohm. இதான் முடிஞ்சிச்சு. ஸ்ட்ரைட் ப்ராப்ளம் தான் இது. டபுள் சிச்சுவேஷன்னா பட் ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் ரொம்ப கேஷுவலா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்லாம் உங்களால எதுவுமே பண்ண முடியாதப்பா, கேஷுவலா தான் வச்சுக்க முடியும், நார்மலா வச்சுக்க முடியும். நம்ம டெரைவ் பண்ண எண்ட் ரிசல்ட்ல ஏதாவது டேட்டா கொடுத்தா அது ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், ஏதாவது மாற்றத்தை பண்ணா அது என்ன ஆயிரும்? செகண்ட் சிச்சுவேஷன். அடுத்த கொஸ்டின் இருக்கு 66. இதுவும் ஒரு டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம் தான்.
In the meter bridge experiment setup shown in figure, the null point D is obtained at a distance 40 centimeter from end A of the meter bridge. If the resistance of 10 ohm is connected in series with R1, the null point is obtained AD is equal to 60 centimeter. Calculate the value of R1 and R2. அவங்களே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நான் அந்த டயக்ராம டிரா பண்ணிக்கிறேன். சிச்சுவேஷன் 1ல நல் பாயிண்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் R1, இது R2. ஸோ இது வந்து மீட்டர் பிரிட்ஜ் ஒயரு. ஜாக்கி இங்க கனெக்ட் ஆயிருக்கு. ஜாக்கி டிங்கிற இடத்துல மீட் பண்ணுது. ஏடி வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா சிச்சுவேஷன் 1ல 40 சென்டிமீட்டருங்கிறாங்க. பேட்டரி எல்லாம் போட்டுக்கலாம். பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கான ஃபார்முலா எழுதுங்க. P by Q is equal to L1 by L2. P இருக்க வேண்டிய இடத்துல R1, Q இருக்க வேண்டிய இடத்துல R2. L1 they said 40, L2 அப்ப 60 ஆயிரும். 40 by 60 னா 2/3. இப்ப சிச்சுவேஷன் 2க்கு போகும். சிச்சுவேஷன் 2ல அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சேஞ்ச் பண்றாங்க. என்ன சேஞ்ச் அப்படின்னா இந்த R1ஓட ஒரு 10 ஓம் ரெசிஸ்டரை சீரிஸ் கொண்டு போயிட்டாங்க. அப்படி கொண்டு போனா ஏடி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 60 மாறிடுச்சு. அப்படின்னா R1 R2 வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க P இருக்க வேண்டிய இடத்துல என்னப்பா போடணும்? இவங்களை போடணும். சீரிஸ்ல இருந்தா நீ ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப P இருக்க வேண்டிய இடத்துல R1 + 10, Q இருக்க வேண்டிய இடத்துல R2 தான் இருக்கு. பேலன்ஸ் லென்த் L1 வந்து 60 அவங்களே சொல்லிட்டாங்க. L1 60 L2 100 - L1ங்கிறதுனால 40 ஆயிரும். சால்வ் பண்ணா 3/2. இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சிம்பிளிஃபை பண்ணி நீ என்ன பண்ணணும்? R1 R2 கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. எப்படி வேணாலும் பண்ணலாம். எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. R1 by R2 plus 10 by R2 ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டான். is equal to 3/2. இந்த R1 by R2 பதில் 2/3 போடணும். அப்ப 2/3 plus 10 by R2 is equal to என்னது? 3/2. இது அப்படியே அங்கிட்டு கொண்டு போங்க. அப்ப 10 by R2 is equal to 3/2 minus 2/3. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 10 by R2 is equal to சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 5/6. 5ஐயும் 10ஐயும் கேன்சல் பண்ணா 2. இதுல இருந்து R2 கண்டுபிடிச்சா 12 ஓம்னு எழுதிடலாம். R2 12 ஓம் அப்படின்னு இதுல ஃபில் பண்ணுங்க. அப்ப R1 by 12 is equal to 2/3. இதையும் கேன்சல் பண்ணா 4 ஆயிரும். அப்ப R1 is equal to 8 ஓம். இதான் அவ்வளவுதான். இப்படிதான் கேட்கறாங்க. டபுள் சிச்சுவேஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப ரொம்ப ரேரா சில நேரங்கள்ல ட்ரிபிள் சிச்சுவேஷன் வருது. அப்ப அதுலயும் ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டா இன்னும் திருப்தியா இருக்கும். அப்ப அடுத்த ப்ராப்ளம் எடுங்க. 67. அது வந்து ட்ரிபிள் சிச்சுவேஷன். 66 ஓவர் 67 ட்ரிபிள் சிச்சுவேஷன். In the experimental setup of meter bridge shown in the figure, the null point is obtained at a distance of 40 centimeter from A. If 10 ohm resistor is connected in series with the R1, the null point shifts by 10 centimeter. The resistance that should be connected in parallel with the R1 plus 10 ohm, such that the null point shifts back to its initial position is. கவனிங்க. இப்ப யார் நோட்ஸ் பார்க்க வேணாம். மீட்டர் பிரிட்ஜோட டயக்ராம் டிரா பண்ணிட்டேன். 2 ரெசிஸ்டார் இங்க இருக்கு. ஒன்னு R1, இன்னொன்னு R2. சிச்சுவேஷன் 1க்கான டயக்ராம் தான் உங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. சோ இது R1, இது R2. நல் பாயிண்ட் ஏஜே பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கான லென்த் ஏஜே நல் பாயிண்ட் லென்த் கொடுத்திருக்காங்க. எவ்வளவுனா 40 சென்டிமீட்டர். அப்ப ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்டு கண்டிஷன் ஈக்குவேஷன் எழுதுங்க. P by Q is equal to L1 by L2. P இருக்க வேண்டிய இடத்துல R1, Q இருக்க வேண்டிய இடத்துல R2. L1 40, L2 அப்ப 60 ஆயிரும். அப்ப 2/3. இது சிச்சுவேஷன் 1. சிச்சுவேஷன் 2ல இந்த R1ஓட ஒரு 10 ஓம் ரெசிஸ்டாரை சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி கனெக்ட் பண்ணிட்டா பேலன்ஸ் லென்த் 10 சென்டிமீட்டர் ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த பக்கமும் சொல்லல. அப்ப நாம தான் யோசிச்சு எந்த பக்கமும் கண்டுபிடிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் லென்த் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா. நீங்க சீரிஸ் பண்ணா இது என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 10 சென்டிமீட்டர் ஷிஃப்ட் ஆயிருக்குன்னா லென்த் என்ன ஆயிருக்கணும்?
இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அப்ப 10 சென்டிமீட்டர் ஷிஃப்ட்னா ரைட் சைட்ல தான் இருக்கு. ஏற்கனவே ஒரு ப்ராப்ளத்துல இதே மாதிரி 10 சென்டிமீட்டர் ஷிஃப்ட்னு வந்துச்சு. ஆனா அது அவங்களே சொல்லிட்டாங்க லெஃப்ட்ன்ட்டு. இங்க சொல்லலைன்னா நீ கேர்ஃபுல்லா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா பேலன்ஸ் லென்த் அதிகமாகும். அப்ப ஆல்ரெடி 40ல இருக்கு. இப்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப பேலன்ஸ் லென்த் அதிகமாகி எங்க போயிடணும்? 50க்கு போயிடணும். அப்ப L1க்கு பதில் 50. அப்ப L2 50. ஏன்னா L2ங்கிறது 100 மைனஸ் L1. R1 இருக்க வேண்டிய இடத்துல சாரி P இருக்க வேண்டிய இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா R1 பிளஸ் 10 வந்துச்சு. Q இருக்க வேண்டிய இடத்துல R2 தான் இருக்கு. அதுல நோ இஷ்யூ. இதுக்கப்புறம் சிச்சுவேஷன் 3க்கு போகணும். 3 போறதுக்கு முன்னாடி இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா வளவளன்னு போயிடும். அதனால இஸ் ஈக்குவல் டு 1. இதை வச்சு R1 R2 கண்டுபிடிச்சிருவோம். அதான் சேஃப். அப்ப இதை டிவைட் பண்ணா R1 by R2 is equal to 10 சாரி R1 by R2 plus 10 by R2 is equal to 1 எழுதலாம். R1 by R2 பதில் இந்த 2 by 3 போட்டுடலாம். அப்ப 2 by 3 plus 10 by R2 is equal to 1. From this இது அங்கிட்டு கொண்டு போயிட்டா 10 by R2 is equal to 1 minus 2 by 3 is equal to 1 by 3 எழுதலாம். இதுல இருந்து R2 கண்டுபிடிச்சா we get 30 ohm. R2 30 ohm இதுல ஃபில் பண்ணுங்க. அப்ப R1 by 30 is equal to 2 by 3. 330 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10. இதுல இருந்து R1 கண்டுபிடிச்சா 20 ohm வந்துடும். இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்க அப்டேட் பண்ணிக்கலாம். R1க்கு பதில் 20, R2க்கு பதில் 30. இந்த கொஸ்டின்ல தேர்ட் சிச்சுவேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த R1 பிளஸ் 10 ஓம்னு சீரீஸ்ல 2 ரெசிஸ்டார் இருக்குல்ல, அவங்களோட பேரலா ஒரு புது ரெசிஸ்டார் கனெக்ட் பண்றாங்க. அது R. அப்படி கனெக்ட் பண்ணா பேலன்ஸ் லென்த் பழைய பொசிஷனுக்கே வருதுங்கிறாங்க. பழைய பொசிஷன் என்னப்பா? இப்ப கடைசியா 50ல இருக்கு. பழைய பொசிஷன்னா 40க்கே வரணும். அப்ப தேர்ட் சிச்சுவேஷனுக்கான ஈக்குவேஷன் எழுதுவோம். L1 பழையது 40. அப்ப L2 60 ஆயிரும். Q இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு R2 இருக்கு. R2 30. அதை கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே எழுதிடலாம். P இருக்க வேண்டிய இடத்துல நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப இவங்களை சிம்பிளிஃபை பண்ணி சிங்கிள் ரெசிஸ்டன்ஸா மாத்துங்க. 20யும் 10ம் சீரீஸ்ல இருக்கு. அப்ப அது 30. அதோட இந்த R பேரலா இருக்கு. 2 ரெசிஸ்டார் பேரலா இருந்தா ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2. இதுல இருந்து 1 by Rp கண்டுபிடிச்சா 30 plus R by 30 into R னு வரும். இதுல இருந்து Rp கண்டுபிடிச்சா 30 into R by 30 plus R னு வரும். இது அப்படியே நீங்க P இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனா P இருக்கிற இடத்துலதான் இவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதை சிம்பிளிஃபை பண்ணி சிங்கிள் ரெசிஸ்டன்ஸா மாத்தி இங்க ஃபில் பண்ணிட்டான். இப்ப இந்த 30 கேன்சல் ஆயிடும். அப்ப R by 30 plus R is equal to 40 by 60. அதாவது 2 by 3. கிராஸ் பண்ணுங்க. 3R is equal to 60 plus 2R. இதை இங்கிட்டு கொண்டு வந்து R will become a 60. இதான் ஆன்சர். ட்ரிபிள் சிச்சுவேஷன்னாலும் நர்வஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி இன்னொரு சேஞ்ச் இருக்கு. நாளைக்கு 4 சிச்சுவேஷனே சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. அவங்களால ஒன்னே ஒண்ணுதான் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? இதை மாத்துவாங்க, இல்ல இதை மாத்துவாங்க. மாத்த எது மாறும்? பேலன்ஸ் லென்த் மாறும். பேலன்ஸ் லென்த் மாறிடுச்சுன்னு நம்பராவோ சிம்பிளாவோ கொடுக்கலாம். இல்லைன்னா இப்ப சொன்ன மாதிரி ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொன்னா நம்ம நாலேஜை வச்சு அது ரைட் சைடா லெஃப்ட் சைடான்னு என்ன பண்ணிக்கலாம்? ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லென்த் இன்க்ரீஸ் ஆகும். அதான் சொல்லுவோம். பட் இந்த ஒயர்லாம் இதுவரையும் பார்த்த எல்லா ப்ராப்ளத்திலையும் யூனிஃபார்ம் ஏரியா ஆஃப் ப்ராசஸ், ப்ராபபிளி நான் யூனிஃபார்ம் ஏரியா ஆஃப் ப்ராசஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்துருவோம். 68 எடுங்க. இந்த 68 வந்து ரொம்ப ரேர் தான், வர்றதுக்கு சான்ஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் இதுவும் ஒரு தடவை என்ட்ரன்ஸ்ல வந்த ப்ராப்ளம் தான். ஒரு தடவை வந்துருச்சுன்னா எப்ப வேணாலும் அடுத்த தடவை இதே ஸ்டைல்ல கேட்பாங்க. அதனால நம்ம படிச்சுட்டே போயிடலாம். இன் a meter bridge, the wire of length 1 meter has a non-uniform cross section such that variation dr by dl of its resistance R with length L is dr by dl directly proportional to 1 by root L. The two equal resistances are connected as shown in the figure. The galvanometer has zero deflection when Jackie is at point P. What is the length AP? So அவங்களே இந்த டயக்ராம் கொடுத்திருக்காங்க. 2 கேப்ல 2 ரெசிஸ்டார் இருக்கு. அது 2 ஈக்குவல் which is R dash அப்படின்னு டயக்ராம்ல இருக்கு. ஒயர் வந்து நான் யூனிஃபார்ம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனா இருக்கு. ஜாக்கி பாயிண்ட் P ல பேலன்ஸ காமிக்குது. அப்ப ஏபி
அது என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க, அது எல்லுன்னு போட்டிருக்கேன். இது எல்னா இது 100 மைனஸ் எல் ஆர் 1 மைனஸ் எல்னு போடலாம். 100 மைனஸ் எல் போட்டா உனக்கு ஆன்சர் சென்டிமீட்டர்ல வரும். 1 போட்டா உனக்கு ஆன்சர் மீட்டர்ல வரும். எல்லா தடவையும் சென்டிமீட்டர்ல தானே எடுக்கிறோம். ஒரு தடவை மீட்டர்லயும் வச்சு பண்ணிடலாம். ஏன்னா ஏதாவது ஒரு புக்ல மீட்டர்ல பண்ணியிருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால அதுலயும் பண்ணிடலாம். இதான் மேட்டர். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, எப்ப நான் யூனிஃபார்ம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சொல்றாங்களோ அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆரும் எல்லும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்காது, மாறும். அந்த மாற்றத்தை அவங்களே ஈக்குவேஷனா சொல்லுவாங்க. அந்த ஈக்குவேஷனை நம்மளுக்கு ஃபேவரா மாத்தி எழுதணும். எப்படி? dr by dl directly proportional to 1 by root L இருக்கு. நோட்ஸ் பார்க்காதீங்க, போர்டை பாருங்க. இதுல dr is equal to proportional தூக்கிட்டு ஒரு k போட்டா root L ரீடைன் பண்றேன், dl கிராஸ் பண்றேன். இதை இன்டகிரேட் பண்ணா எனக்கு r கிடைச்சிரும். அப்ப இன்டகிரல் k root L னா L power 1 by 2, அது மேல போயிருச்சுன்னா L power minus 1 by 2 dl. இப்படி அவங்க கொடுத்ததை நம்மளுக்கு ஃபேவரா மாத்துறது இந்த மாதிரி ப்ராப்ளத்துல ஃபர்ஸ்ட் டியூட்டி. செகண்ட் டியூட்டி தே செட் பேலன்ஸ்டு. அப்ப பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கான ஃபார்முலாவை எழுதுங்க. P by Q is equal to L1 by L2. P இருக்க வேண்டிய இடத்துல R dash இருக்கு, Q இருக்க வேண்டிய இடத்துல R dash இருக்கு. நீங்க L1 L2ன்னு போடணும்னா யூனிஃபார்ம் ஒயரா இருக்கும். அப்ப L1 L2 ஈஸியா போட்டுடலாம். ஆனா இது நான் யூனிஃபார்ம் ஒயர். அதனால ஃபார் L1 என்ன ரெசிஸ்டன்ஸ் வரும், ஃபார் L2 என்ன ரெசிஸ்டன்ஸ் வரும் நாம கண்டுபிடிச்சு அதை தான் இங்க போடும். அப்ப L1 இருக்கிற, அதாவது இந்த ஒயருக்கான ரெசிஸ்டன்ஸ் R1, இந்த ஒயருக்கான ரெசிஸ்டன்ஸ் R2, L1க்கு பதில் R1, L2க்கு பதில் R2 ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் நம்ம எப்படிப்பா பண்ணோம் தியரி படிக்கிறப்ப? இந்த இடத்துல P by Q is equal to R by S. RS இருந்த ரெசிஸ்டன்ஸை லென்த்னு மாத்தணும். இப்ப திருப்பி லென்த் என்ன பண்றோம், ரெசிஸ்டன்ஸ்னு மாத்திக்கிறோம். அங்கேயே லென்த் ரெசிஸ்டன்ஸையே லென்த்தா மாத்தணும்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இப்ப அது மாதிரி இல்ல, அதனால திருப்பி என்ன பண்றோம், ரெசிஸ்டன்ஸாவே மாத்திக்கிறோம். ஒரு சின்ன லாஜிக் தான், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இதுல R dash கேன்சல் ஆயிரும். அப்போ 1 is equal to R1 by R2 வரும். ஃப்ரம் திஸ் R1 is equal to உங்களுக்கு என்ன ஆகுது, R2 வருது. இதுதான் செகண்ட் ஒர்க். பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கான ஃபார்முலாவை அப்டேட் பண்ணிருக்கேன். அப்ப R1 R2 ஈக்குவல்னு வருது. அப்ப இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்க R1 இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்க R2 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி நாம என்ன பண்ணலாம், ஃபைனல் ஆன்சர் எடுத்துடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது, லிமிட் கரெக்டா போட்டா கண்டுபிடிச்சிடலாம். அதான் மேட்டர். R1 யாரோட ரெசிஸ்டன்ஸ், இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ். ஒயர் எங்க ஸ்டார்ட் ஆகுது, 0ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த செக்மெண்ட் எங்க முடியுது, Pல முடியுது. Pல லென்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா L. அப்ப லிமிட் 0 to L. R2 எந்த போர்ஷனோட ரெசிஸ்டன்ஸ்னா இதோட ரெசிஸ்டன்ஸ். இதுல உங்களுக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுது, Pல ஸ்டார்ட் ஆகி ஃபைனலா முடியுது. Pல ஸ்டார்ட் ஆகுறப்ப லென்த் L, ஃபைனலா முடியறப்ப என்ன அப்படின்னா 1. அப்ப L to 1. இப்ப K கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. L power minus 1 by 2 இன்டகிரேட் பண்ணா L power plus 1 by 2 by 1 by 2 எழுதலாம். லிமிட் 0 to L. அதாவது L power M க்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா L power M plus 1 by M plus 1. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இதுலயும் K கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டேன். இன்டகிரேட் பண்ணா L power 1 by 2 by 1 by 2 வந்துடும். லிமிட் L to 1. இப்ப இந்த 1 by 2 மேல போயிருச்சுன்னா 2 by 1, அந்த 2 வெளியே எடுத்துட்டேன். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க, Lக்கு பதில் L. லோவர் லிமிட் அப்ளை பண்ணுங்க, Lக்கு பதில் 0 போட்டா 0 power 1 by 2 0 ஆயிடும். இங்கேயும் 2 மேல கொண்டு போய் வெளியே எடுத்துட்டா. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க, Lக்கு பதில் 1. லோவர் லிமிட் அப்ளை பண்ணுங்க, Lக்கு பதில் L. இது R1, இது R2 ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. அப்ப R1க்கு பதில் என்ன இருக்கு, 2K L power 1 by 2. R2க்கு பதில் 2K into 1 power 1 by 2னா 1 minus L power 1 by 2 வந்துடும். கரெக்டா? 2K கேன்சல். மைனஸ் L power 1 by 2 இங்கிட்டு வந்துருச்சுன்னா பிளஸ் L power 1 by 2. அப்ப டோட்டலா 2 L power 1 by 2 வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 1. இதுல இருந்து L power 1 by 2 கண்டுபிடிச்சா 1 by 2 வந்துடும். L power 1 by 2னா ரூட் L. அப்ப ரூட் L is equal to 1 by 2னா L is equal to 1 by 4 வந்துடும். 1 by 4னா 0.25 மீட்டர். இதான் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இது ஈஸி, இன்டகிரேஷன் தெரிஞ்சா. இது அவங்க கொடுத்ததை அட்ஜஸ்ட் பண்றது. இதுல மட்டும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நான் இதுல மட்டும் நானே ஃபர்ஸ்ட் டைம் யோசிக்கிறப்ப கொஞ்சம் வளவலன்னு எழுதிட்டான். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்ப நான் சொல்றதை அடிச்சுட்டு இதை எழுதிடுங்க. எதை அடிக்கணும்னா இங்க பாருங்களேன், இந்த ஓரமா லெஃப்ட்ல ஒரு லென்த்தி போர்ஷன் தெரியும். இதை நீங்க என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம்.
ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அதுக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. கொஸ்டின்ல கூட முடிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல R1 R2 போட்டிருக்கிற மாதிரி நீங்க உங்க ஹேண்ட் ரிட்டன்ல போட்டுக்கோங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க பாத்துக்கோங்க. நான் இந்த போர்ஷனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருப்பேன். இது கொஸ்டின்ல இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா R1 R2 போட்டுக்கோங்க. டைம் என்ன ஆகுது? ஆன்லைன் கிளாஸ்ல சண்முகா நகர் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க இதை எழுதிட்டு லாக் அவுட் ஆயிக்கலாம். ரெகுலர் ஆன்லைன் அட்டன் பண்ற கவின், பிராட்டி, சுஜித் அவங்க எல்லாம் லாகின்ல இருங்க. இன்னொரு டைட்டில் பார்க்கணும். சண்முகா நகர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், லாக் அவுட் ஆயிக்கலாம். மீட்டர் பிரிட்ஜுக்காண்டி தான் உங்களை கிளாஸ் கவனிக்க சொன்னேன். லாக் அவுட் ஆயிக்கலாம். அப்டேட் பண்ணியாச்சா? இதோட மீட்டர் பிரிட்ஜ் ஓவர் பா. இப்போ ஒரு சின்ன டைட்டில் பார்க்க போறோம். நோட்ஸ் எதுவும் எடுக்க வேணா, கவனிச்சுட்டே வாங்க. கவனி. டைட்டில் என்னன்னா டெம்பரேச்சர் வெர்சஸ் ரெசிஸ்டன்ஸ். இதான் டைட்டில். நான் 3 கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். ஒன்னு கண்டக்டர், ரெண்டாவது செமி கண்டக்டர், மூணாவது இன்சுலேட்டர். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்துலயும் நான் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணலாம்னு பிளான் பண்றேன். சந்தேகம் வரும், ஏன் டவுன் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஏதாவது ஒரு பிளானுக்கு நம்ம ஒர்க் பண்ணியாச்சுன்னா இன்னொரு பிளான் என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். அதனால நான் ரைஸ் பண்ற பிளான் எடுத்திருக்கேன். அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும்னு செக் பண்றேன். ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டின்னு எப்படி வந்துச்சு? ரெசிஸ்டன்ஸோட டிசைன் ஃபார்முலா ρL/A. நீங்க டெம்பரேச்சரை ரைஸ் பண்றதுனால இந்த மாதிரி மெட்டீரியல்ஸோட லென்த்தோ ஏரியா கிராஸ் செக்ஷனோ பயங்கரமான சேஞ்ச் ஆயிடும். மைனூட்டா சேஞ்ச் ஆகும். அது நெக்லிஜிபிள். அதனால ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன ஆயிடும், ரோன்னு வந்துடும். அதனால நீங்க டைட்டில டெம்பரேச்சர் வெர்சஸ் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு கூட என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். சில புக்ல அப்படி இருக்கு, சில புக்ல இப்படி இருக்கு, எல்லாம் ஒண்ணுதான். கண்டக்டர்ல செக் பண்ணி பாக்குறப்ப டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. செமி கண்டக்டர்லயும் இன்சுலேட்டர்லயும் குறையுது. இது இல்லாம ஒரு புது கேரக்டர் உள்ள வருது, அதோட பேர் ஆல்பா. இந்த ஆல்பாவை டெம்பரேச்சர் கோஎபிசியன்ட்னு சொல்லுவாங்க. இதுல ப்ரொபோர்ஷனல் நேச்சர் இருக்கிறதுனால ஆல்பா பிளஸ்பாங்க. இதுல ரிவர்ஸ் நேச்சர் இருக்கிறதுனால ஆல்பாவை மைனஸ்பாங்க. ஆல்பா நெகட்டிவா இருக்கிற மெட்டீரியலை தெர்மிஸ்டர் அப்படிங்கிற நேம்ல கூட கால் பண்றாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் குறையுதுங்கிறது செம ப்ராப்பர்ட்டி. சில கண்ட்ரோலிங் அப்ளிகேஷன்ல இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, அதனால இதை வந்து தெர்மிஸ்டர்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் சென்சாரா இதை பயன்படுத்துறாங்க தெர்மிஸ்டர். எல்லாம் ஓகே, கேட்கறதுக்கு பாக்குறதுக்குலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் எப்படி ரைஸ் ஆகுது, இதுல எப்படி குறையுதுன்னு கண்டுபிடிக்கணும். செக் பண்ணேன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லாம அதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கணும். காரணத்தை எக்ஸாம்ல தெளிவா எழுதுறது, கிறிஸ்டல் கிளியரா எழுதுறது. எப்படி எழுதுறது
ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் கண்டக்டர் எடுத்துக்கிறேன், டெம்பரேச்சரை ரைஸ் பண்றேன், அப்ப என்ன ஆகும்? இப்ப இந்த ரூமை கண்டக்டரா எடுத்துக்கலாம். அப்ப அதுல நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். எல்லா ஆட்டம்ஸ்லயும் எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல அந்தந்த நியூக்ளியஸை ரிவால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுல லீஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்படிப்பட்ட வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் நான், நீங்களும் அதே மாதிரி வேலன்ஸ் எலக்ட்ரான். நம்மளோட டியூட்டி என்னன்னா, நாம என்ன பண்ணிருக்கோம், நியூக்ளியஸோட டைஅப் போட்டு சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆக மாட்டோம். நம்ம யாருன்னா கண்டக்டர்ல இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்ப டைஅப் வீக்கா இருக்கும். அதனால ரூம் டெம்பரேச்சர்லயே நாம அந்த டைஅப்பை கேஷுவலா பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்தோம். அப்படி வெளியே வந்துட்டா, நியூக்ளியஸ் டைஅப் இல்லாம நாம வெளியே வந்துட்டா நம்மளுக்கு பேர் ஃப்ரீ எலக்ட்ரான். அப்ப டெம்பரேச்சரை ரைஸ் பண்றப்ப ஆல்ரெடி இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். அவங்களோட ரேண்டம் மோஷன் என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ரேண்டம் மோஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட்டுக்கான பாசிபிலிட்டி குறையும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கேன், கரண்ட்னா எலக்ட்ரான் ஒரே டைரக்ஷன்ல போகும். கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன்ல அங்கிருந்து ஆரம்பிச்சு. இப்ப எலக்ட்ரான் ரேண்டமா போகுதுன்னா கரண்ட் ப்ரொடக்ஷன் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா குறையும். கரண்ட் குறையுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஏன்னா கரண்டோட எனிமி தான் யாரு? ரெசிஸ்டன்ஸ். அப்ப கரண்ட் குறையுதுங்கிற ஆஸ்பெக்ட்ல ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுதுன்னு யோசிக்கலாம். இல்ல இது அதிகமாயிருச்சு அதனால கரண்ட் குறைஞ்சிருச்சுன்னு யோசிக்கலாம். வாட் எவர் இட் இஸ், டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிருச்சு. எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிருச்சு. இல்ல நான் இப்படி எழுதல, வேற ஸ்டைல் ஏதாவது சொல்லுங்க, எனக்கு இது அவ்வளவு திருப்தியா இல்லை அப்படின்னா, ஓம்ஸ் லாவை நம்ம ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா படிக்கிறப்ப ஓம்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம், மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் ஓம்ஸ் லா அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அதுல சிக்மான்னு ஒரு டேர்ம் பார்த்தோம், கண்டக்டிவிட்டி. அதை தலைகீழா மாத்தினா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா ரெசிஸ்டிவிட்டி ரோ கிடைச்சிரும். இந்த ரெசிஸ்டிவிட்டி ரோவோட ஃபார்முலாவை போய் செக் பண்ணி பாருங்க. ஃப்ரம் ஓம்ஸ் லா NE ஸ்கொயர் டவு பைன்னு ஒன்று, சாரி M டிவைடட் பை NE ஸ்கொயர் டவுன்னு ஒன்று. இதுல டவுனா யாருன்னா கொலிஷன் டைம். நீங்க இப்ப டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணீங்கன்னா கொலிஷன் டைம் குறைஞ்சிடும். கொலிஷன் டைம்னா என்னப்பா? கொலிஷன் நடக்கிறதுக்கான டைம். டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக எலக்ட்ரான்னா என்ன ஆகும்? ரேண்டம் மோஷன்ல தாறுமாறா போகிறப்ப சீக்கிரம் சீக்கிரம் கொலைட் ஆயிடும். சீக்கிரம் கொலைட் ஆயிடுச்சுன்னா கொலிஷன் ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, கொலிஷன் ரேட் ஜாஸ்தி ஆகுதுன்னா டைம் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். டைமும் ரோவும் எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப ரோ என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிருச்சு. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். வந்துருச்சுல, டெம்பரேச்சர் ஜாஸ்தியானா ரோ ஜாஸ்தி ஆர் ஜாஸ்தின்னு வந்துருச்சு. எக்ஸாம்ல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எழுதலாம், ரெண்டையுமே எழுதுனா சூப்பர். ஓகே தானே? முடிஞ்சிருச்சு, ஒண்ணு முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன? இதுக்கு கிராஃப் ஒண்ணு போடணும். டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? அதிகமாகும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதனால இப்படி வரும். பட் 0 டிகிரி செல்சியஸ்லயே சம் ரெசிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும். அது R0 சொல்லுவோம். கிராஃப் ஆரிஜின்ல இருந்து கிளம்பல, எங்க இருந்து கிளம்புது? மேல இருந்து கிளம்புது. ஸோ இந்த மாதிரி வரும். இது கண்டக்டருக்கு. அடுத்து செமி கண்டக்டருக்கு போகும். செமி கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் ஒரே எக்ஸ்பிளனேஷன் தான். நான் செமி கண்டக்டரை எடுத்துக்கிறேன். டெம்பரேச்சர் இதுலயும் இதே ஃபார்முலா எடுங்க. ரோ இஸ் ஈக்குவல் டு M டிவைடட் பை NE ஸ்கொயர் டவு. செமி கண்டக்டர்லயும் இன்சுலேட்டர்லயும் என்ன ஆகும் அப்படின்னா, வேலன்ஸ் எலக்ட்ரான்லாம் நியூக்ளியஸோட டைஅப் போட்டு சர்க்கிள் பாத்ல தான் சுத்திட்டு இருக்கும், வெளியெல்லாம் வராது. அப்ப ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இருக்காது. இப்ப நீங்க டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரான் கவுண்ட் ரைஸ் ஆகும். இங்க என்னங்கிறது எலக்ட்ரான்ஸ் மீன் பண்ணும், ஆர் எலக்ட்ரான்ஸ் பை வால்யூம் மீன் பண்ணும். எலக்ட்ரான் ரைஸ் ஆக ரோ என்ன ஆயிரும்? அவ்வளவுதான். இதுல நீ எலக்ட்ரான்ஸ் பார்க்க கூடாது, ஆல்ரெடி நிறைய இருக்கு ஃப்ரீ. அவன் அன்கண்ட்ரோல்டா போறான், அதனால கொலிஷன் ரேட்டு குறையுது. when temperature get increased, அதனால ரோ என்ன ஆகுது? ரைஸ் ஆகுது. இதுல அப்படி கிடையாது. என்ன ஆகுது? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இல்ல. அப்ப நீ அதை தான் ஹைலைட் பண்ணு. இங்க கொலிஷன் டைம் ஹைலைட் பண்ணு. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தாதான் கொலிஷன் டைம்னு ஒரு பாயிண்ட்டுக்கே போக முடியும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இல்லைன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வழி இருக்கான்னு தேடணும். பேட்டரி கொடுத்தா ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா நம்ம டெம்பரேச்சர் கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரான் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கரண்ட் ப்ரொடக்ஷனுக்கான பாசிபிலிட்டி ரைஸ் ஆயிரும். கரண்ட் ரைஸ் ஆகுதுன்னா ரோவோ ஆரோ என்ன ஆயிரும்? குறைஞ்சு. இதான்ப்பா எக்ஸ்பிளேஷன். நீ ஸ்டேட்மெண்டா இந்த மாதிரி ஃபார்முலாஸா எழுதிட்டு ஸ்டேட்மெண்டா மாத்தலாம். கிளியரா எழுதணும். எல்லாம் இந்த இடத்துல கதை எழுதணும். நான் ஏத்துக்கவே மாட்டேன், கதையே எழுதக்கூடாது. பாயிண்ட்ஸ் வந்து கிளியரா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கிராஃப் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா,
டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, குறையுது. அப்ப நெகட்டிவ் லாஜிக் இப்படி வரும். இந்த மாதிரி போகும். இது விட்டுருவோம். ஏன்னா இது நம்மளுக்கு இந்த டைப்ல இந்த லெசன்ல செமிகண்டக்டர் பத்தியோ இன்சுலேட்டர் பத்தியோ பேசல. கண்டக்டர் தான் ஹைலைட் பண்றாங்க. கண்டக்டர்ல டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, அதிகமாகுதுல. அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வேணும்ல. ஒரு ஃபார்முலா இருக்கு, எம்பரிக்கல் ஃபார்முலா. RT is equal to R0 into 1 plus alpha T. இதான் கரெக்டான ஃபார்முலா. பட் சில புக்ல இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும். RT is equal to R0 into 1 plus alpha into T minus T0. இதுல ரியாலிட்டியை பேசுவோம். இதுல R0 ரெசிஸ்டன்ஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். Tனா ஏதோ ஒரு டெம்பரேச்சர், அதுல உள்ள ரெசிஸ்டன்ஸ் தான் RT. இதான் உண்மை. கிராஃப் இதான் உண்மை. அதுக்கான ஃபார்முலா இதான். இதுதான் உண்மை. அது தப்பு. நிறைய புக்ல T0 என்ன பண்றாங்கன்னா சம் இனிஷியல் டெம்பரேச்சர்ங்கிறாங்க. சில புக்ல 20 டிகிரி செல்சியஸ்ங்கிறாங்க. அப்ப R0 ரெசிஸ்டன்ஸ் அட் இனிஷியல் டெம்பரேச்சர் ஆர் 20 டிகிரி செல்சியஸ்ங்கிறாங்க. ஏத்துக்கவே முடியாது. ஓகே, இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட், இது தப்பு அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு சம் ஸ்டாண்டர்ட் புக்ல. அதை நம்ம எடுத்து கிளைம் பண்ணி இது தப்புன்னு சொல்லணும். அதை சொல்றதுக்கோ இல்ல சொல்லி புரிய வைக்கிறதுக்கோ சாதகமான சூழ்நிலை இல்லை. அதனால நீங்க உங்க புக்கு படி இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் புக்ல என்ன இருக்குன்னு பார்த்து சரி பண்ணிக்கோ. என்ட்ரன்ஸ்ல வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா அவ்வளவுதான் புரிஞ்சிருச்சு. அப்ப இது வேணாம், உன் புக் ப்ராப்ளத்துக்கு இதை ஓகே பண்ணிக்கோ. என்ட்ரன்ஸுக்கு இதை என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். இவங்க புக் படி போனா ரெசிஸ்டன்ஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியலன்னா அது தப்பு தான். இந்த ஃபார்முலா எப்ப கரெக்ட்னா ஆரிஜின்ல இருந்து கிராஃப் ஸ்டார்ட் ஆயிருந்தா கரெக்ட். ஓகே, ஆரிஜின்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகல. இல்ல முதல்ல சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு R0. அப்ப அந்த R0 உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் R0 எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி RT ரைஸ் ஆகும். இதுதான் என்னது எக்ஸாக்டா அப்படிதான் எடுத்துக்க முடியும். பட் அகைன் தான் இது ரிலேட்டடா வந்து ப்ராப்ளமே வரல. ஒரு 15 வருஷமா என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வரல. லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் கூட இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்திருக்கு. காப்பர்லயும் ஜெர்மானியத்திலையும் நாங்க டெம்பரேச்சரை டவுன் பண்றோம், அப்ப ரோ என்ன ஆகும்னு கேக்குறாங்க. காப்பர் கண்டக்டர் டெம்பரேச்சரை குறைச்சா ஆர் குறைஞ்சிரும். ஜெர்மானியம் செமி கண்டக்டர் டெம்பரேச்சரை குறைச்சா ஆர் இன்க்ரீஸ் ஆயிரும். அவ்வளவுதான் கேட்டிருந்தாங்க. இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ் இப்படிதான் இருந்தது. அப்புறம் ரோவோட வேல்யூஸை கொடுத்துட்டு ஆர்டர் பண்ண சொல்றது. இந்த மாதிரிதான் இருந்ததே தவிர இது அப்படியே ப்ராப்ளமா மாத்தின மாதிரி எதுவும் வரல. பட் இருந்தாலும் நான் என் ஸ்டைல்ல நடத்திடுறேன், அது நீ பாத்துக்கோ. அடிஷ்னலா நீ என்ன பண்ணு, உன் புக்ல இருந்து எடுத்து பாத்துக்கோ. அப்ப புக்கையும் நோட்ஸையும் வச்சுக்கிட்டு ஓகே எங்க மிஸ்டேக்ஸ் இருக்கு, நோட்ஸ்ல எப்படி இருக்கு, புக்ல எப்படி இருக்கு, நம்ம எக்ஸாமுக்கு இது எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி படிச்சு அதை க்ளோஸ் பண்ணு. இது ஒரு சின்ன டைட்டில் தான். இந்த பிரச்சனை இருக்கிறதுனாலதான் நான் இந்த டைட்டில ஓம்ஸ்லாவோட சேர்த்து நடத்தல. ஏன்னா அதோட தொடர்ச்சி தான் இது. ஓம்ஸ்லால தான் நம்ம இந்த 6 ரோ பத்தி எல்லாம் படிக்கிறோம். ஓம்ஸ்லாவோட ஸ்டேட்மெண்ட் எழுதுறப்ப நம்ம ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணிருப்போம், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு. அப்ப அந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறப்பயும் சரி, இன்ட்ரோடக்ஷன் வரப்பயும் சரி, எல்லா இடத்தையும் இந்த டெம்பரேச்சர் பிளே பண்றப்பெல்லாம் நான் ஒரே எக்ஸாம்பிள் தான் எடுத்திருப்பேன். இந்த ரூமை மெட்டலா எடுத்துக்கலாம், நம்ம எல்லாரும் எலக்ட்ரான், இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கோம். கிளாரிட்டி கண்டி அந்த மாதிரி பண்ணிருக்கோம். இப்ப தியரி நோட்ஸ்லயே ஒரு நோட்ஸ் இருக்கும், அந்த நோட்ஸ் எடுங்க. இந்த ப்ராப்ளம் நோட்ஸ் தான் கையில வச்சுக்கோங்க. தியரி நோட்ஸ்லயே ஒண்ணு இருக்கும், அதை எடுங்க. அதாவது நான் சொல்றது இந்த நோட்ஸ். இந்த நோட்ஸ்ல ஐ திங்க் கடைசி சீட் அங்க போயிருங்க. அங்க போயிட்டா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸ்ல இதை எழுதிக்கங்க. ஃபார் கண்டக்டர், செமி கண்டக்டருக்கு கீழே நெருக்கி இதை எழுதிக்கங்க. கண்டக்டருக்கு கிராஃப் இருக்கும், கண்டென்ட் இருக்காது, அதை எழுதிக்கங்க. செமி கண்டக்டருக்கு என்ன பண்ணுங்கன்னா கிராஃப் இந்த கண்டென்ட்டை கீழே எழுதிக்கங்க. சீக்கிரம் முடியும்.
அந்த நோட் எப்படிமா சைட்ல இருக்கிறது அது எப்படி வீட்டுல இருக்கு ஒரு சைட்ல இருக்கா அது இருக்குமா அந்த லட்சணத்துக்கு படிக்கிறீங்க அந்த லட்சணத்துக்கு பொறுப்பா இருக்கீங்க நீங்க கொடுத்தா கொடுத்த இடத்துல வச்சுக்க தெரியல அப்படின்னா அதுக்கு மதிப்பு அவ்வளவுதான் முடிச்சாச்சா திருப்பி ப்ராப்ளம் நோட்ஸ் எடுங்க ப்ராப்ளம் நோட்ஸ்ல பேக் சைட்ல இருந்து வந்தா ஈஸியா இருக்கும் ப்ராப்ளம் நம்பர் 78 எடுங்க ப்ராப்ளம் நம்பர் 78 The resistance of a wire is 5 ohm at 50 degrees Celsius and 6 ohm at 100 degrees Celsius. The resistance of wire at 0 degrees Celsius will be governing. RT is equal to R0 into 1 plus alpha T. A formula படி R0 is resistance at 0 degrees Celsius. அதை கண்டுபிடிக்கணும். Resistance at 50 degrees Celsius 5 ohm ங்கிறாங்க. 100 degree Celsiusல 6 ohm ங்கிறாங்க. இப்ப இது ரெண்டையும் சால்வ் பண்ணி என்ன பண்ணணும் R0 எடுக்கணும் எப்படி சால்வ் பண்றது டபுள் சிச்சுவேஷன் டபுள் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னா ரெண்டையும் டிவைட் பண்ணலாம் அது ஒரு பெஸ்ட் வே அப்ப 5/6 is equal to R0 into 1 plus alpha into 50 divided by R0 into 1 plus alpha into 100 R0 cancel கிராஸ் பண்ணா 5 plus 500 alpha is equal to 6 plus 300 alpha வந்துரும் இதை இங்கிட்டு கொண்டு வந்துட்டா 200 alpha is equal to இது அங்கிட்டு போயிடுச்சுன்னா 1 இதுல இருந்து ஆல்பா கண்டுபிடிச்சா 1/200 வரும் பட் டார்கெட் R0 அப்ப ஆல்பா 1/200 இதுலயோ ஃபில் பண்ணுங்க அப்ப 5 is equal to R0 into 1 plus 1/200 into 50 இதையும் கேன்சல் பண்ணா 4 அப்ப 5 is equal to R0 into 5/4 வந்துரும் ஃப்ரம் திஸ் R0 கண்டுபிடிச்சா 4 ohm வரும் இதே ஆல்பா வந்து இதுல போட்டாலும் R0 4 ohm வரும் அப்படி வருதுனாவே நம்ம ஈக்குவேஷன் கரெக்ட்னு அர்த்தம் தப்பா இருந்தா வராது புக்ல நான் இப்படி 2 சிச்சுவேஷன் பண்ணிருக்கேன் இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி ஒரே சிச்சுவேஷனா போவாங்க அப்படி ஒரே சிச்சுவேஷனா போனா ஆல்பா தான் கண்டுபிடிக்க முடியும் அப்ப ஆல்பா தப்பா வரும் R0 கண்டுபிடிக்கவே முடியாது R0க்கு திருப்பி வேற ஸ்டைல் போவாங்க அந்த ஸ்டைல் படி போனா ஆன்சர் தப்பா வரும் இடிக்கும் பயங்கரமா இடிக்கும் செக் பண்ணி பார்த்துட்டான் பட் நீ புக்லயும் இதுலயும் வச்சுக்கோ பொதுவா இந்த ப்ராப்ளம் என்ட்ரன்ஸ்ல வர்றதுல வந்தா நீ என்ன பண்ணு ஹோல்டுல போட்டு பண்ணு பொறுமையா பண்ணு அவசரப்படாது வேகமா இதுக்கு போய் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாம மித்ததெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா என்ன பண்ணு டீல் பண்ணு அதான் நல்லது வரல எனக்கு தெரிஞ்சு வரல இந்த குழப்பம் இருக்கிறதுனால வரல வந்தா கிளைம் பண்ணிக்கலாம் நீ நான் சொன்ன மாதிரி பண்ணு கிளைம் பண்ணி ஓகே அவ்வளவுதான்ப்பா இன்னைக்கு கிளாஸ் ஓவர் நாளைக்கு என்ன பண்ணலாம் இன்னும் ஒரே ஒரு டைட்டில் இருக்கு பேட்டரி செல் பத்தி படிக்கிறது அந்த ஒரு டைட்டில்ல 4 செக்மெண்ட் இருக்கு அதுவும் சில ஸ்பெஷல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு லேடர் நெட்வொர்க் கியூப் நெட்வொர்க்லாம் இருக்கு அதையும் நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு இதான் டைம் ஸ்லாட் என்னது 12 to 1:30 கிளாஸ் 1:30 to 2:30 டெஸ்ட் வீஸ்டோன் பிரிட்ஜ் வரையும் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வரணும்